Hi friends, அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா LCM and HCF பார்க்க போறோம். சரியா? LCM and HCF. சோ இது பார்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசுவோம். ஓகேவா? LCM and HCF நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்தே இத பார்த்து வந்திருக்கோம். LCM னா என்ன? HCF என்னன்னு பார்த்து வந்திருக்கோம். LCM means least common multiply, HCF means highest common factor. இப்படி தான் படிச்சிருக்கோம். சரியா? சரி கவனிங்க. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். சரியா? கவனிங்க. First HCF என்னன்னு பார்ப்போம். சரியா? HCF ஓகேவா? இப்போ என்ன பண்றோம் அப்படினா ஒருத்தர் ஒரு பால் வியாபாரம் பண்றாரு. சரியா? சோ அவர்கிட்ட ரெண்டு கேன் 2 types of can இருக்கு. சரியா? இந்த ஒரு கேன்ல 24 liters of milk இருக்கு. இன்னொரு கேன்ல 36 liters of milk இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாத்திரத்தையும் நான் ஒரே சின்ன பாத்திரம் வச்சு எம்டி பண்ணணும். சரியா? ஆனா அந்த சின்ன பாத்திரத்தை கம்மி டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். क्वेश्चन புரிஞ்சுதா? கவனிங்க. 24 லிட்டர் மில்க் உள்ள ஒரு பாத்திரம் இருக்குங்க. 36 லிட்டர் உள்ள ஒரு மில்க் உள்ள ஒரு பாத்திரம் ஒரு கேன் இருக்குங்க. சரியா? இது ரெண்டுத்தையும் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணணும்? எம்டி பண்ணணும். ஆனா கம்மி டைம் தான் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணணும். சரியா? அப்படினா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வரணும்னா அந்த ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு கேனையும் எம்டி பண்ணிடணும். சரியா? சோ அப்படினா கவனிங்க. ஒரு 2 லிட்டர் உள்ள பாத்திரம் வச்சுங்க. ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. இத 12 டைம்ஸ் நான் எடுத்து காலி பண்ணனும். இது எடுக்கும்போது 18 டைம்ஸ் எடுத்து காலி பண்ணனும். 2 லிட்டர் பாத்திரம் எடுத்தனா இங்க காலி பண்றதுக்கு 12 டைம்ஸ் தேவைப்படும். இங்க 18 டைம்ஸ் தேவைப்படும். சரியா? இப்போ என்ன பண்றா பாத்திரத்தை அளவு கொஞ்சம் ஏத்துறேன். சரியா? எப்படி ஏத்துறேன்னா ஒரு 3 லிட்டர் அளவுல ஒரு பாத்திரமா எடுத்துக்கிறேன். சரியா? சோ இது பாத்தீங்க அப்படினா இங்க காலி பண்றதுக்கு இத எம்டி பண்றதுக்கு 8 தடவை நான் எடுத்து யூஸ் பண்ணனும். சரியா? இங்க காலி பண்றதுக்கு என்ன பண்ணனும்? 12 டைம்ஸ் யூஸ் பண்ணிரணும் அந்த 3 லிட்டர் பாத்திரத்தை. சரியா? அடுத்து என்ன பண்றேன்? ஒரு 4 லிட்டர் அளவுல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். சரியா? சோ அத வச்சு காலி பண்ணா இங்க 6 டைம்ஸ் காலி பண்ணிரணும். இங்க 9 டைம்ஸ் காலி பண்ணிரணும். சரியா? சோ இந்த மாதிரி அளவு ஒண்ணு ஏத்தி பாக்குறேன். அடுத்து 6 லிட்டர் பாத்திரம் எடுத்து பார்க்கறேன். அடுத்து என்ன பண்றேன்? ஒரு 12 லிட்டர் அளவுல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். சரியா? அப்படி எடுத்தா இங்க 2 டைம்ஸ் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி எம்டி பண்ணிடுவேன். இங்க 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி எம்டி பண்ணிடுவோம். சரியா? அப்ப 12 லிட்டர் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இங்க 2 டைம்ஸும் இங்க 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி அத நான் காலி பண்ணிடுவேன். சரியா? அப்ப 24 லிட்டர் அப்புறம் 36 லிட்டர் இல்லையா? அதுக்கு அத கம்மி டைம் மட்டுமே யூஸ் பண்ணி காலி பண்றது என்ன யூஸ் பண்றேன் அப்படினா 12 லிட்டர் கெபாசிட்டி உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்றேன். ஓகேவா? அப்ப 24க்கும் 36க்கும் HCF என்னவா இருக்கு? எனக்கு 12 இருக்கு. அடுத்து LCM என்னன்னு பாப்போம். சரியா? சோ அதுக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரி பாப்போம். ஓகேவா? கவனிங்க. என்கிட்ட ரெண்டு கிளாக் இருக்கு. அலாரம் அடிக்கக்கூடிய ரெண்டு கிளாக் இருக்கு. சரியா? ரெண்டு கிளாக்மே ஒரு கிளாக் வந்து every 24 செகண்ட்ஸ்க்கு once அது அலாரம் அடிக்கும். சரியா? இன்னொரு கிளாக் every 36 செகண்ட்ஸ்க்கு once என்ன பண்ணும்னா அலாரம் அடிக்கும். சரியா? இப்போ இந்த செகண்ட் ரெண்டுமே சேர்ந்து அலாரம் அடிச்சிச்சு. ஓகேவா? அடுத்து எத்தனை செகண்ட் கழிச்சு ரெண்டும் சேர்ந்து ஒண்ணா அலாரம் அடிக்கும்? இது क्वेश्चनா கேக்குறேன். நான் கவனிச்சுங்க. இந்த செகண்ட் இது ரெண்டும் சேர்ந்து அலாரம் அடிச்சிருச்சு அப்படினா அடுத்து எத்தனை செகண்ட் கழிச்சு அது ரெண்டும் சேர்ந்து அலாரம் அடிக்கும் அப்படி கேக்குறேன். சரியா? இப்போ இது கால்குலேஷன் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரே டைம்ல அலாரம் அடிச்சு வெச்சிக்கோ. ஓகேவா? இப்போ அடுத்த 24 செகண்ட்ல இது அலாரம் அடிக்கும். ஓகேவா? அடுத்த மறுபடியும் இன்னொரு 24 செகண்ட்ல இது அலாரம் அடிக்கும். சரியா? அடுத்து இன்னொரு 24 செகண்ட்ல அது அலாரம் அடிக்கும். இந்த மாதிரி தான் இதோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சேம் திங். இங்க பாத்தீங்கன்னா இது 36 இது அடுத்த 36 செகண்ட்ல அலாரம் அடிக்கும். சரியா? இப்போ இது கவனிங்க. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 72. சரியா? இது எனக்கு என்ன வரும்? இதுவும் 72. அப்படினா அடுத்த 72 செகண்ட் கழிச்சு என்ன பண்ணுது? அந்த ரெண்டு அலாரமும் சேர்ந்து அடிக்கும். சரியா? அப்ப இந்த 72 அப்படிங்கிறது 24 36 ஓட LCM-ஆ இருக்கும். அப்ப 24, 36 ஓட LCM என்னவா இருக்கும்? 72-ஆ இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? அப்ப 72 அப்படிங்கிறது என்ன கணக்குல வரும் அப்படினா 24 36 இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் அதற்குனது LCM-ஆ இருக்கும். ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. ஓகேவா? அடுத்து அதே LCM அப்படிங்கிறது அதே ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர் ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய சின்ன நம்பர். ஓகேவா? அது என்னது? லீஸ்ட் காமன் மல்டிப்ளை.